நவம்பர் 23. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நன்றி செலுத்தும் ஆசீர்வாதம். இன்றைய வேத வாசிப்பு லூக்கா 14 வசனங்கள் 12 முதல் 14 வரை. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். குறிப்பு வசனம்: நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். லூக்கா 14, 13 மற்றும் 14. 2016 ஆண்டில் வாண்டா டென்ச் நன்றி தெரிவிக்கும் விருந்துக்கு தனது பேரனை அழைப்பதாக ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினார். ஆனால் அவருடைய பேரன் தன்னுடைய தொலைபேசி எண்ணை சமீபத்தில் மாற்றியதை அவர் அறியவில்லை. அதற்கு பதிலாக ஜமால் என்ற வேறொரு நபருக்கு அந்த குறுஞ்செய்தி போய்விட்டது. ஜமால் தான் யார் என்பதை தெளிவுபடுத்திய பிறகு, நான் இரவு உணவிற்கு உங்களோடு சேர்ந்து கொள்ளலாமா என்று கேட்டார். நிச்சயமாக என்று வாண்டா அவரை வரவேற்றார். ஜமால் குடும்ப விருந்தில் சேர்ந்தார். அது அவருடைய வருட பாரம்பரியமாகிவிட்டது. ஒரு தவறான அழைப்பு வருடாந்திர ஆசீர்வாதமாக மாறியது. முகமறியாத புதிய நபரை இரவு உணவிற்கு அழைத்த வாண்டாவின் கருணை லூக்காவின் நற்செய்தியில் இயேசுவின் ஊக்கத்தை எனக்கு நினைவூட்டுகிறது. ஒரு பிரபலமான பரிசேயரின் வீட்டில் இரவு விருந்தின் போது அழைக்கப்பட்டவர்கள் யார் என்பதையும் அவர்கள் தங்களுக்கான இருக்கைக்காய் எவ்விதம் போராடினார்கள் என்பதையும் இயேசு பார்த்தார். விருந்து பண்ணுகிறவனிடம் மற்றவர்கள் பதிலுக்கு என்ன செய்வார்கள் என்று எதிர்பார்த்து அவர்களை விருந்துக்கு அழைத்தால் ஆசீர்வாதம் குறைவாயிருக்கும் என்கிறார். ஆனால் ஏழைகளையும் இயலாதவர்களையும் அழைப்பித்து அவர்களுக்கு விருந்து பண்ணினால் மேன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடும் என்றும் சொல்லுகிறார். வாண்டாவை பொறுத்தவரை நன்றி தெரிவிக்கும் இரவு உணவிற்கு ஜமாலை தனது குடும்பத்துடன் சேர அழைத்ததின் விளைவாக நீடித்த நட்பின் எதிர்பாராத ஆசீர்வாதம் அவரது கணவரின் மரணத்திற்கு பிறகு அவருக்கு பெரும் ஊக்கமாக இருந்தது. நாம் மற்றவர்களை அணுகும் போது நாம் எதை பெறலாம் என்னும் நோக்கத்தோடு அல்லாமல் கிறிஸ்துவின் அன்பு நம் மூலமாய் வழிந்தோடுவதால் நாம் அதிக ஆசீர்வாதத்தையும் ஊக்கத்தையும் பெறுகிறோம். எதிர்பாராத அழைப்பு உங்களை உற்சாகப்படுத்தியது எப்போது? அதனால் நீங்கள் என்ன ஆசீர்வாதங்களை அனுபவித்தீர்கள்? பரலோக தகப்பனே, நீர் என்னை வழிநடத்தும் போது மற்றவர்களை ஆசீர்வதிக்க விரும்பும் இதயத்தை எனது அழைப்புகள் பிரதிபலிக்கட்டும். ஆமென்.